Hi, hello, welcome back to our channel. Hey, it's me Divya and இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா இன்னைக்கு வந்துட்டு இந்த வீடியோ மேக்கிங் கிட் இருக்குல இத வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு இதை ஓபன் பண்ணிக்கிறேன். என்னடா ஒருத்தன் கீழே இருந்து என் மடியில் ஏறிக்கிறான். இதில் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி ஆக்சுவலி நான் ஓப்பன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டேன். அதுக்கப்புறமா தான் நான் வீடியோ போடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ஒயர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபோன் வைக்கிறதுக்கான இந்த ஸ்டாண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ரிமோட் ஆக்சுவலி இருக்குது. ஆமாம், ரிமோட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹேண்ட்லர் இருக்குது. அப்புறம் வந்து லைட் கொடுத்துருக்காங்க. இந்த லைட் வந்து பின்னாடி வந்து பேட்ரி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதோட பேட்டரியும் நம்ம வாங்கி வச்சாச்சு. அண்ட் வந்து மைக் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இதில் வந்துட்டு நம்ம இதை செட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை எடுத்துக்கலாம். இதில் வந்து இப்படி இருக்குது, தெரியுதா? இப்படி இருக்குது. இதை நம்ம வந்து இப்படி இந்த சைடில் உடஞ்ச மாதிரி இருக்கும் பார்க்க. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். ஸோ இதை வந்துட்டு இப்படி நிற்க வச்சுக்கலாம். தெரியுதா பாருங்க, இப்படி நிற்க வைக்கிறேன். இப்போது வந்துட்டு இதை எடுத்து ஓரம் வச்சுக்கலாம். இதை நிற்க வச்சுட்டு இதோ இந்த பட்டன் இருக்குல்ல, இந்த சைடில் இந்த பட்டனையும் இது ரெண்டு சைடும் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கையிலையும் இந்த பட்டனை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம நிற்கிற மாதிரி வச்சுக்கலாம், இல்லை இப்படி படுக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இதே நாங்கள் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சோம். இதை ப்ரெஸ் பண்ணால் தான் நம்மளால் தூக்கி அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு இப்படி வைக்கிறேன். ஓகேவா? இல்லைனா வந்துட்டு இப்படி வைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த ஆங்கிளில் வந்து நமக்கு வேணுமோ அந்த ஆங்கிளில் வந்துட்டு வச்சுக்கலாம். செகண்ட் திங் வந்துட்டு இது மாதிரி ஒன்று இருக்கும். அதை வந்து எடுத்து இந்த மாதிரி இப்படி இந்த ஸ்க்ரூ ஆக்சுவலி நான் இதை காட்டுறேன் உங்களுக்கு. இதில் வந்து ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்கல்ல, இதில் வந்து ஹோல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கும். இந்த இடத்துலையும் ஹோல்ஸ் இருக்கும். இந்த ரெண்டு சைடில் மட்டும்தான் இருக்கும். இந்த சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். நம்ம வந்து இந்த ஆங்கிளில் நம்ம போடுறதுனால நம்ம வந்து இந்த ஆங்கிளில் இப்படி வந்துட்டு நம்ம ரோல் பண்ணிக்கலாம். வேணா கொஞ்சம் லூஸாக கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லைட்டை வந்துட்டு நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு இது ரொம்ப மேலே இருக்கிறதுனால இந்த லைட்டை நம்ம சைடில் தான் செட் பண்ணணும். இந்த லைட்டை வந்து நம்ம சைடில் செட் பண்ண போகிறோம். இந்த சைடில் செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து ஓப்பனில் நல்லா இந்த இடத்துல கேப் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இதை வந்து நம்ம ஃப்ரண்ட் கேமராவில் தான் வைக்க போகிறோம். ஸோ வந்து இதுக்குள்ளே இங்கே பார்க்கலன்னா இன்னொரு வாட்டி காட்டுறேன். இதை வந்துட்டு இதுக்குள்ளே இப்படி விடணும். தெரியுதா? பாருங்கள், தெரியலன்னா காட்டுறேன். இது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இதுக்குள்ளே இதை வந்து இதுக்குள்ளே செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிவிட்டு இந்த ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த ரோல் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, இதை வச்சு இந்த இடத்துல இதை டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிட்டா இது அப்படியே நின்றுக்கும். நம்ம வந்து இதை பேட்ரியும் போட்டாச்சு. பேட்ரி வந்து உள்ளே இருக்குது. இது பேக் டாப்பில் வந்துட்டு பேட்ரி, இது பட்டன். ஓகேயா? லைட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இது வந்து செல்ஃபியில் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே வந்துட்டு ஃபோன் வச்சுட்டு இதில் ஃபோன் வச்சு இந்த கேமரா வச்சுக்கலாம். இங்கே லைட்டு வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மைக்கு. வ்ளாகர்ஸ்க்கெலாம் வந்துட்டு நல்லா யூஸ் ஆகும், வ்ளாக் பண்ணுறவங்களுக்கு. ஸோ இதை வந்து மைக் இருக்குல்ல, இந்த மைக்கை வந்து இந்த எல்இடி லைட்டு இருக்குல்ல, அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ஸ்க்ரூ இருக்கும். இந்த லைட்லேயும் இந்த ஸ்க்ரூ இருக்கும், பார்த்துக்கோங்க. நல்லா தெரியுதா? இந்த ஸ்க்ரூ வந்துட்டு இதை நான் எப்படி மாட்டணும்னு காட்டுறேன். இதோ நல்லா தெரியும், பார்த்துக்கோங்க. இது இருக்குது பார்த்தீங்கன்னா,
இதுக்குள்ளே இதை இப்படி விடணும். விட்டுட்டு இதை வந்துட்டு நல்லா இந்த இடத்துல இது கீழே கொண்டு வரணும். இது கீழே கொண்டு வந்தோன்னா இது கூட நல்லா வந்து செட் ஆயிரும். ஓகேயா? நம்ம வந்துட்டு செட் பண்ணியாச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும், செட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நம்ம வந்துட்டு மொபைல் ஃபோன் வச்சுக்கலாம், லைட்டை வந்து ஆன் பண்ணிக்கலாம். தெரியுதா? இது வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் லைட்டு. செகண்டு இது வந்து ரொம்ப வெளிச்சமாக இருக்கும். என்னோடய ஃபேஸில் நான் அடித்து காட்டுறேன், பார்த்துக்கோங்க. நல்லா தெரியுதா? என் ஃபேஸில் நல்லா அடித்து காட்டுறேன். தேர்டு இருக்குது, அது ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும். அடுத்தது ஆஃப். 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணும்போது என் ஃபேஸில் வந்து அந்த லைட்டு பட்டும் அந்த க்ளோ இருக்குது பாருங்கள், லைட்டாக இருக்கா. செகண்டு இது வந்து ரொம்ப இருக்கும், பார்த்துக்கோங்க. தெரியுதா? தேர்டு இதுவும் வந்து ரொம்ப இருக்கும். இது வந்து தேர்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் 4th டைம் ப்ரெஸ் பண்ணும்போது ஆஃப் ஆயிரும். ஸோ இதுதான், இப்படி தான் நம்ம செட் பண்ணியாச்சு. இதில் வந்து இந்த பாக்ஸில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இது ஆக்சுவலி நான் வந்துட்டு எடுத்து ப்ரெஸ் பண்ணிட்டேன். நம்ம வீடியோக்கே இதில் வந்து லைட் ஆன் பண்ணலாம். இந்த இதில் வந்துட்டு செகண்டில் வச்சுருக்கேன், ஆன் பண்ணிட்டேன். ஸோ வீடியோ வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதை நான் கொஞ்சம் நல்லா இழுத்துட்டு இதுக்குள்ளே வந்து ஃபோனோ கேமராவோ எது வேணாலும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபோன் வச்சுட்டு இதை வச்சு இது மூடிட்டோன்னா இந்த இடத்துல ஃபோன் வந்துட்டு நல்லா நின்றுக்கும். நல்லா அதை வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் டைம் போட்டு காட்டுறேன். இந்த ஒயரை வந்துட்டு இந்த இடத்துல நம்ம ஃபோன்னா இல்லட்டா ஃபோன் வந்து வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபோன் வைக்கிறோன்னா ஓன் வாய்ஸில் பேசுகிறதுக்காக இந்த ஒயரை வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்துட்டு நம்ம இதில் பேசுகிறது வந்து அந்த வீடியோவில் இருக்கிற மொபைலில் வந்து கனெக்ட் ஆகும். நான் மைக்கும் வந்து செக் பண்ணிட்டேன், ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லாவே கேட்குது. ஆக்சுவலி மைக்கில் பேசுகிறதுக்கும் அந்த நார்மல் வீடியோவில் வந்து பேசுகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. ஸோ அதனால் ரொம்ப நல்லாயிருக்கு. இதை வந்துட்டு நம்ம எங்கேயாவது வேணும்னா எடுத்துகிட்டு போகிறது இருந்தால் இப்படி வச்சுட்டு நம்ம வந்து இந்த இடத்துல கேமரா பார்த்துக்கிட்டு இங்கே லைட் இருக்கும், மைக் இருக்கும். ஸோ அப்படி பேசிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து மைக்கை நம்ம கையிலே பிடிச்சிட்டு கூட பேசலாம். ஸோ நமக்கு எது வந்து வசதியோ அப்படி பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு வேறு ஆங்கிள்லேயும் நம்ம வந்து ஃபிட் பண்ணலாம். ஓகேயா? இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிற மாதிரி நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிற மாதிரி இருக்கும். இங்கேயே லைட் வந்து நம்ம ஃபேஸில் வந்து படுற மாதிரி இருக்கும். இங்கேயே ஃபேஸில் வந்து லைட்டு படுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு கண்ணு கூசுது படுற மாதிரி இருக்கும். அப்படி அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் கீழே இப்படி கீழே நம்ம கொஞ்சம் இதை ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம கீழே படுக்க வச்சு இதை வந்து இப்படி நிற்கிற மாதிரி கூட இந்த ஸ்க்ரூ இருக்குல்ல, இந்த ஸ்க்ரூவில் வந்துட்டு இது நிற்கிற மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி லைட்டை வந்துட்டு அதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணி அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆக்சுவலி இது வந்து இப்படி இருக்குன்னா கொஞ்சம் பெருசாகவே அது வந்து பெருசாக இருக்கும். நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துருக்கோன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நல்லாயிருக்கும். நான் வந்து உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஆக்சுவலி வந்து நல்லா தெரியுதா? நம்ம வந்து லைட் ஆன் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஸோ நல்லாவே இருக்கும். ஆக்சுவலி இது மாதிரி நம்ம நிற்க வச்சுக்கலாம். நல்லா நிற்கிது பாருங்கள். ஸோ அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வேணால் வாங்கிக்கோங்க. இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்துட்டு நான் உங்களுக்கு தரேன் கீழே. அண்டு இதுதான் ரிமோட்டு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி லைட் எரியுதா? இது ப்ரெஸ் பண்ணிட்டு போது நம்ம லாங்கில் இருந்துட்டு நம்ம இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு லாங்கில் இருந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுவே வந்துட்டு நம்மளை வீடியோ எடுத்துரும். இந்த ரிமோட் வந்து எப்படி ஆன் பண்ணுறதுன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை ஆன் பண்ணோன்னா ப்ளூ கலரில் இப்படி லைட் எரியும். ஓகேயா? இது வந்துட்டு ஆஃப் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஆஃப் ஆயிரும். இது பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பட்டன் இருக்குது. இப்போ நான் எடுக்கும்போது போட்டு உடச்சிட்டா எங்கே போச்சு தெரியல, அதான் தேடிட்டுருக்கேன். அது கிடச்சா இது ஆக்சுவலி ஸ்ப்ரிங் இது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, உள்ளே செட் பண்ணுற மாதிரி. ஆனால் இது பட்டன் தான். இது இருக்குது பாருங்கள். இதையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணோன்னா வந்துடும். அவ்வளோதான். ஸோ
ஆக்சுவலி நான் வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த கிஸ் இருக்குல்ல, இதெல்லாம் வந்துட்டு இந்த வீடியோவில் வராது. இதெல்லாம் நான் வந்து லிப்ஸ்டிக் போட்டுட்டு இந்த மாதிரி மார்க்லாம் நான் வச்சது ஆக்சுவலி. இந்த ரிமூவிங்கில் வந்து நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறேன், அதுவும் அந்த மைக் வச்சு தான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. முன்னாடி இருந்ததும் இப்படி இருந்ததும் அது எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத வந்து நான் வந்து இந்த வீடியோவில் வந்து தெளிவாக கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் ரிமூவ் பண்ணணும். ஸோ அதையும் வந்து ஸ்பீடாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து அதே மாதிரி மடித்து நம்ம வந்து அந்த அந்த ஹோல்டருக்குள்ளே வந்து வைக்க போகிறோம், அந்த கவருக்குள்ளே. ஸோ எல்லாத்தையும் அந்த ஸ்க்ரூ வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி அதை வந்து எல்லாத்தையும் அடுக்கி நம்ம உள்ளே வச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஹே இட்ஸ் மீ திவ்யா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அவ்வளோதான். கண்டிப்பாக வந்து நானும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளரணும் அப்படின்ட்டு நினச்சி நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா கண்டிப்பாக பார்த்துட்டு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ, பாய்.